ஒரு நாள் டிக்டாக்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹாய் அண்ணா, ஒரு ஹெல்ப். நான் என் லைஃப்ல நடந்ததை சொல்றேன். அதை எடிட் பண்ணி போடுங்க. அது பல பெண்களின் வாழ்க்கையை காப்பாத்தும். அந்த ஒரு லைன் ஏதோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நானும் சரின்னு சொல்லி என் நம்பர் கொடுத்தேன். அந்த நாள் கொஞ்சம் பிஸி. நைட் 9 மணிக்கு தான் அவளோட கால் அட்டென்ட் பண்ணேன். முதல் ஃபியூ மினிட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரோ. ஆனா அதுக்கப்புறம் அவள் பேச ஆரம்பிச்சதும் அவள் குரலில் ஒரு ஏக்கம், ஒரு பயம், ஒரு இப்போ என்ன ஆகும் கேட்கிற சைலண்ட் கேள்வி. அவள் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் சொல்ல ஆரம்பிச்சா. முதல் வார்த்தையிலேயே அவள் அழுதுகிட்டே தான் பேசினா. அந்த கால் 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, முழுக்க 3 மணி நேரம். நான் முடிந்த அளவுக்கு அவளுக்கு ஆறுதல் கொடுத்தேன், மோட்டிவேட் பண்ணினேன். ஆனா உண்மையா சொல்லணும், அவள் சொன்ன கஷ்டம் கேட்கும்போது எனக்கும் உள்ளுக்குள் உடைஞ்சது. அழுகையோட ஆரம்பிச்ச அந்த கதை கடைசியில ஒரு சிறிய சிரிப்போட முடிஞ்சது. அந்த சிரிப்பு அவள் சந்தோஷத்துக்காக இல்ல, அவள் வலி கொஞ்சம் குறைந்ததுக்கான சின்ன சைன். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, இவ்வளவு வலி உள்ள மனசு அவள் வாழ்க்கையில நடந்ததை ஷேர் பண்ண ஒரே ஒரு உண்மையான நண்பன் கூட இல்ல. அதனால தான் ஒரு அன்னோனான என்னை ரீச் பண்ணிருக்கா. கால் முடிஞ்சதும் அவள் சிரிச்சா. ஆனா என் மனசு மட்டும் அமைதியா இல்ல. அவள் சொன்ன கதை அந்த இரவு முழுக்க என்ன தூங்க விடல. அதிகாலை 1 மணிக்கு நான் எழுத ஆரம்பிச்சேன். இந்த கதை சும்மா ஒரு ஸ்டோரி இல்ல, இது பல பெண்கள் வாழ்க்கையில் நடக்கிற உண்மை. இது யாருக்காவது வார்னிங் ஆகலாம், யாரோ ஒருத்தியின் வாழ்க்கையை காப்பாத்தலாம். அந்த கதையை விரைவில் அப்லோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கதை ஒருத்தி மட்டும் இல்ல, பல பேரோட வாழ்க்கை